ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, பிசாசு சில நேரத்துல தீமையான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண செய்வான் அப்படின்னு சொன்னா, இருதயத்தை திறக்க பண்ணுவான். இருதயத்தை திறக்க பண்ணுவான். இந்த நிறைய வாலிப பிள்ளைங்க விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறந்துருவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறப்பாங்க. பிரதர்ஸ் இருதயத்தை திறப்பாங்க. கவனிச்சுக்குங்க, உங்க இருதயத்தை தெளிலாளுக்கு முன்னாடி திறந்தீங்க, உங்க இருதயத்தை அந்நிய மனுஷனுக்கு முன்னாடி திறந்தீங்க. இருதயத்தை திறக்க கூடாது, ரகசியத்தை திறக்க கூடாது, அதை உள்ளதான் வச்சுக்கணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா சில நேரங்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்ததனுடைய அந்த காரியமா உங்களை எவ்வளவு தூரம் பிசாசு கொண்டு போக முடியுமோ அப்படி வழி நடத்துவாங்க. நான் நிறைய பேருடைய இந்த காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கள்ளக்காதல்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சிலருடைய குடும்பத்தில் பிரிவினைகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தெரிகிற அளவுக்கு வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலர் நோண்டுவாங்க. என்ன பிரச்சனை? ஏன் சோகமா இருக்கிற? என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன போயிட்டு இருக்குது? நீ என்ன செஞ்ச? என்ன பார்த்த? கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்னாடி திறந்து, எனக்கு இப்படி ஆயிருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் இப்படி போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றேன், என் கணவனார் இப்படி திட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, எனக்கு இப்படி கணவன் வந்து இப்படி எனக்கு என்ன சந்தோஷமா வைக்கல, என்கிட்ட பேசல, என் மனைவி இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது உங்க வாழ்க்கையை சத்துரு அழிவுக்கு நேராய் கொண்டு போயிடுவான். வாலிப தங்கச்சி, தம்பி, உன்னுடைய இருதயம் எங்க மட்டும்தான் திறக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வலி